அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளில மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்ளும்படியான இந்த பாடத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு பாடம், மிக முக்கியமான ஒரு தலைப்பு. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள, இன்னும் அவரோடு நெருங்க, அவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை நாங்கள் எல்லோரும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க தாமே எங்களை விசேஷமாய் நாளில் ஆசீர்வதித்து நடத்தும்படி செபிக்கிறேன். விரோதமாய் எந்த நேரத்திலும் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாகவே நாங்கள் வாழ உங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாமத்தை உயர்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். ஆமேன். சரி, நம்ம பாடத்துக்கு போவோம். போன வாரம் சில பாடங்களை நம்ம படித்தோம். அது இந்த வாரத்துல நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துல இந்த பாடத்தை நம்மளால முடிக்க முடியும். இன்னும் ஒரு வாரத்துல பாடத்தை முடிச்சோம். ரைட், உங்க நோட்ஸுக்கு போங்க. போன வாரம் நம்ம பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit expresses the 3 elements of personality. பரிசுத்த ஆவியானவர்னால் பேச முடியும். அவருக்கு இமோஷனல் இருக்கு. அவரிடத்துல பொய் பேச முடியும். அவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிறோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய சில தன்மைகளை குறித்து, ஆவியானவருக்கு இருக்கிற சில முக்கியமான தன்மைகளை குறித்து போன வாரம் நம்ம படித்தோம். ரைட், இன்னைக்கு உங்க நோட்ஸ்ல பாருங்க. The Holy Spirit is God. பரிசுத்த ஆவியானவர் தேவன், அவர் இறைவன். ரைட், ஒரு கேள்வி கேட்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ரைட், ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். இந்த மூவர்ல யாரு பெரியவர்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மூவர் இருக்காங்கல்ல, இந்த மூவர்ல யாரு பெரியவர்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர். சரி, வேற என் கேள்வி என்னன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3 பேர் இருக்காங்க. இந்த 3ல யார் ரொம்ப பெரியவர்? டொமினிக் சொல்லிருக்காரு பரிசுத்த ஆவி. வேற யாரும் சொல்லுங்க, யார் ரொம்ப பெரியவர்? பாஸ்டர் 3 பேரும் ஈக்குவல் பாஸ்டர். ஓகே, 3 பேரும் ஈக்குவல். சரி, பதில் என்னன்னா, இங்க யாரும் பெரியவர் கிடையாது, யாரும் சின்னவர் கிடையாது. 3 of them are equally same. God is God, the Son is God, the Holy Spirit is also God. இவங்க 3 பேரும் ஈக்குவலி சேம். 3 பேரும் ஈக்குவலி சேம். இப்ப தனித்தனின்னு சொல்லிட்டோம்னா தான் பிரச்சனை உண்டாகும். இந்த ட்ரினிட்டி குறித்து கொஞ்சம் நம்ம படிக்க போறோம். பிறகு இந்த திருத்துவத்தை குறித்து படிக்க போகிறோம். இந்த திருத்துவனாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கு. ஆனா நான் நம்புறேன், நம்ம இந்த கிளாஸ்ல இந்த திருத்துவத்தை பத்தி படிக்கும் பொழுது ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, சில வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். உங்க நோட்ஸ்லயும் இருக்கு. இன்னைக்கு எந்த டாபிக்ல நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, எத்தனாவது பார்க்கணும்னா உங்களுக்கு நான் உங்க நோட்ஸோட இது சொல்றேன் உங்களுக்கு. நம்பர் 4 நம்பர் 4 கரெக்ட். உங்க நோட்ஸ்ல பாருங்க, நம்பர் 4. The Holy Spirit is God. பரிசுத்த ஆவியினர் ஏதோ ஒரு ஆவி இல்லை, ஏதோ ஒரு ஆவி. இப்ப பிதாவானவர் இருந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார், பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டார். ஏதோ ஒரு ஆவி, ஜஸ்ட் ஸ்பிரிட் இல்ல. அவர் ஒரு ஸ்பிரிட் இல்ல, he is God. அதுக்கு நம்ம சில வசனங்களை வாசிக்க போறோம். டக்கு டக்குன்னு வாசிங்க எடுத்தவங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வசனம் 3 வாசிங்க. The book of Acts chapter 5. The book of Acts chapter 5 verse 3. சாரி, வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் ஒரு இருதயத்தை நிரப்பினதென்ன? இப்ப பாருங்க, 3வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ பொய் பேசுனது என்னன்னு சொல்லிட்டு 4வது வசனத்தை கண்டினியூ பண்றாரு. வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல,
தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஒரே கதை தான். சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியன்கிட்ட பொய் பேசுற, அதுக்கு பிறகு தேவனுக்கிட்ட பொய் பேசுற. அப்ப எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவர் தேவன். The Holy Spirit is God. அவர் ஏதோ ஒரு ஆவி இல்ல, அப்படியே ஆவியா வந்துட்டு போறவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் he is God. கணவன் மனைவி வந்து பொய் பேசுறாங்க. ஒரு நிலத்தை வித்தாங்க, நிலத்தை வித்து நிலம் அவங்களுக்கு சொந்தம், பணம் அவங்களுக்கு சொந்தம், எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்க போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அவங்க விருப்பம். ஆனா கணவனும் மனைவியும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யறாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பொய் பேசினது என்ன சொல்லிட்டு மறுபடியும் 4வது வசனத்துல நீ தேவன்கிட்ட பொய் பேசினது என்ன? அப்ப இது எதை குறிக்குது? The Holy Spirit is God. பரிசுத்த ஆவியானவர் தேவன், is God. இன்னொரு வசனம் வாசிங்க, எபிரேயர் வாசிங்க, உங்க நோட்ஸ்ல இருக்கு பாருங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் வசனம் 14 வாசிங்க. 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் நித்திய தேவனானவர். He is eternal. அவர் நித்திய, கடவுள் மட்டும்தாங்க நித்தியமானவர். கடவுள் மட்டும்தான் ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல. அவர் நித்தியமானவர். He is eternal. அல்லேலூயா. அவர் நித்தியமானவர். இன்னொரு வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 10, 11 வாசிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அவர் ஆவியானவர் வந்து தேவன். He is God. Alright. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் குறைச்சுதான் பாக்குறாங்க. ஏன் குறைச்சு பாக்குறாங்கன்னு சொன்னா, அவர் ஒரு ஆவி, நம்மளை தேற்றுவதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு ஆவி. அப்படி அல்ல. சபையை இன்றைக்கு 2வது வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு முக்கியமான வேலை தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியனுடைய வேலை. அதனால he is God. Holy Spirit is God. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெபிக்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவரை நம்ம துதிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரை நம்ம பாட்டு பாடி ஆராதித்து அவரை துதிக்க முடியுமா? முடியாதா? Can we worship the Holy Spirit? Yes, can, Pastor. Why can? சொல்லுங்க, why can? ஏன்னா ஆவியானவர் தான் நம்மளோடு இருக்கிறார். கரெக்ட். ஆவியானவர் தேவன், ஆவியானவர் தான் நம்மளோடு இருக்கிறாரு. இது ரொம்ப நாளாகவே நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரகிள். பிதாவை ஆராதிக்கிறோம், இயேசு ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறது இல்லை, அவரை துதிக்கிறது இல்லை, அவரோட பேசுறது இல்லை, அவரோட உறவாடுறது இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்மளுக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு ஆவியானவர், அப்படிதான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமே ஒழிய பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன் என்று நம்ம மனசு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? ஆரம்பத்துல அப்படி கத்துக் கொடுக்கல, ஆரம்பத்துல தவறா கத்துக் கொடுத்துட்டாங்க. அதனால அந்த பரிசுத்த ஆவியனுடைய பவர், பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை, அவருடைய தன்மை இன்னும் அநேகருக்கு புரியாம இருக்கு. அதனால இப்படிப்பட்ட பாடங்கள் நம்மளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் அறிந்தவர். யோவான் 3வது அதிகாரம் வசனம் 3 வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் வசனம் 3. John chapter 3 verse 3. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வசனம் 8. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால்
பிறந்தவனேவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆவியினால பிறக்கணுமா? எப்படி பிறக்கணுமா? ஆவியினால பிறக்கணும். ஆவியினால் பிறக்கிறதுனா என்ன? பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பிரகாரமாக அந்த பரிசுத்தத்திற்குள்ள அவருக்குள்ள வாழ்வதை ஆவியில பிறப்பது. ஆவியில பிறப்பது. செம்சன் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். தேவனுடைய ஜனங்களை பெலிஸ்தர் கையில இருந்து விடுவிக்கும்படியாக செம்சனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். செம்சன் தேவனுக்கு விரோதமாய் நிறைய பாவம் செய்றாரு. இதெல்லாம் விஷயம் தெரியாம ஒரு காலகட்டத்துல நம்ம செம்சனை பத்தி ரொம்ப பெருசா பேசணும். நீங்க செம்சனோட வாழ்க்கையை வாசிச்சு பாருங்க. நீங்க வாசிச்சு பார்த்துட்டு செம்சனோட வாழ்க்கையை பத்தி பெருசா பேசலாமா பேசக்கூடாதா நீங்க பாருங்க. செம்சனை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. செம்சன் போல என் மகன் இருக்கணும், என் மகனுக்கும் செம்சன்னு பேர் வைங்க, அதெல்லாம் போகாதீங்க. செம்சனோட வாழ்க்கையை கொஞ்சம் சிரிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. செம்சன்ன்ற அந்த பேர் தப்பு இல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். செம்சனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா செம்சனை குறித்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு நாள் தெரியாம தான் செம்சன் பலசாலி, செம்சன் அப்படி, செம்சன் இப்படி அப்படின்ட்டு பேசுறோம் நம்ம. ஆனா வாழ்க்கை சரித்திரத்தை வாசிச்சு பாருங்க, நம்மளுக்கு நிறைய விஷயம் விளங்க வரும், நிறைய விஷயம் விளங்க வரும். ஒரு வசனம் இருக்கு, செம்சனை விட்டு ஆவியானவர் விலகினார். The spirit of God left Samson. தேவனுடைய ஆவி சிம்சோனை விட்டு விலகியது. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நம்ம கனப்படுத்தலைன்னா ஆவியானவர் உங்களை விட்டு விலகிடுவார். உங்களுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவாரு? சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தாவீது எத்தனை பாவம் செஞ்சாரு சொல்லுங்க? ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் செஞ்சாரு. 2 முக்கியமான பாவம் செஞ்சாரு. ஒண்ணு adultery, right? இன்னொன்னு கொலை, விபச்சாரமும் கொலையும் பண்ணாரு. யாரு? சொந்த ராணுவருடைய மனைவிய தவறான உறவு வைத்துட்டாரு. அதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன பண்றாரு? தன்னுடைய சொந்த ஒரு ராணுவனை முன்னுக்கு நிப்பாட்டி திட்டம் போட்டு அவனை கொலை செஞ்சிருவாரு. அவனை மரித்து போயிடுவான். 2 பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு தேவன்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்பாரு. எப்படி மன்னிப்பு கேட்பாரு? வாசிங்க சங்கீதம் 51வது அதிகாரம் வசனம் 10. சங்கீதம் 51வது அதிகாரம் வசனம் 10. இப்ப எந்த டைட்டில் இருக்கிறோம்? The Holy Spirit is God. பரிசுத்த ஆவியானவர் அவர் கடவுள், அவர் ஆண்டவர். அவர் சும்மா ஒரு ஆவி இல்ல, அவர் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். வாசிங்க சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். வசனம் 9 வாசிங்க. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். 11. 51 சமூகத்தை விட்டு என்னை தள்ளார். ஆமா, அது என்ன வசனம்? உன் சமூகத்தை விட்டு 11 வாசிங்க. 11வது வசனம். ரைட். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. நீங்க பாவம் செய்றீங்க, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருப்பாரா இருக்க மாட்டாரா? நீங்க பாவம் செய்றீங்க, இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டாரு பாஸ்டர். இருக்க மாட்டாரு. ரைட். வேற யார் சொல்லுங்க? நீங்க பாவம் செய்றீங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருப்பாரா இருக்க மாட்டாரா? பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இருப்பார் பாஸ்டர், ஏன்னா நம்மளுக்காக கொடுக்கப்பட்டவர் தானே அவரு. அப்போ உங்களை விட்டு விலகவே மாட்டாரா? விலக மாட்டார் பாஸ்டர். அவரு நம்மளுக்கு உணர்த்துவாரு. நம்ம அந்த தவறை நம்ம விட்டு விலகாம இருந்தோம்னா அவர் திரும்ப நம்மள அந்த ஈவோன அவரு காமிக்க சொல்ல மாட்டாரு நம்ம செய்யற பாவத்தை. ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் அவர் இனிஷியல் ஒரு கட்டத்து வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பாரு, நம்மள கரெக்ட் பண்ண பாப்பாரு, சேஞ்ச் பண்ண பாப்பாரு. ஆனா நம்ம ஓவரா ஒரு கட்டத்துல அவர் லைக் நம்ம பியாண்ட் மாத்த முடியலன்னு சொன்னா
அவர் வந்து விட்டு விலகிடுவாரு. பிகாஸ் சாலுக்கு வந்து அவர் விட்டு விலகிட்டாரு. அனாயிண்டிங் இருக்கு சாலுக்கு. ஆனா டேவிட் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இருப்பாரு, தப்பு செஞ்சாலும் இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்து வரைக்கும் தான் நினைக்கிறேன். சரி, வேற ஆள் ட்ரை பண்ணுங்க. என் கேள்வி என்னன்னா, நீங்க தொடர்ந்து பாவம் செய்றீங்க, பரிசுத்த ஆவி இருப்பாரா இருக்க மாட்டாரா? பரிசுத்தாவியான இருப்பார் பாஸ்டர். நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உங்களுக்குள்ளே இருந்திருப்பாரு. ஆனா அவர் நம்ம செய்யறப்பா துக்கப்படுவார். சரி, துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு உள்ளுக்கு. சரி, வேற யாரும் ட்ரை பண்ணுங்க. துக்கப்பட்டுக்கிட்டே உள்ள இருப்பாரு. பட் யூ ஆல் திங்க் யூ ஆர் கமிட்டிங் sin and you are continue sinning. சசிகலா சொல்லுங்க. விட்டு விலகிடுவாரு தொடர்ந்து பாவம் செஞ்சா பரிசுத்தாவி நம்ம விட்டு போயிடாரு பாஸ்டர். தொடர்ந்து பாவம் செஞ்சா விட்டு விலகிடுவாரு. எஸ்தர் சொல்லுங்க. எஸ்தர் மித்ரா. விட்டு விலகிடுவாரு பாஸ்டர். விட்டு விலகிடுவாரு. சரி, இப்ப மறுபடியும் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமே. சங்கீதம் 51:10-11 வாசிங்க மறுபடியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இது யாருடைய ஜெபம்? தாவீதோடைய ஜெபம். பாவ அறிக்கையின் சங்கீதம் தான் சங்கீதம் 51வது சங்கீதம். தாவீது தேவனுடைய சமூகத்துல பாவ அறிக்கை செய்யறாரு. இப்ப பாவ அறிக்கை செய்யும்போது என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன விலக்கிறாதீங்க, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எடுத்து போட்டுறாதீங்க. அப்படின்னா உள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறாரா இல்லையா? இருக்காரு பாஸ்டர். உள்ளுக்கு இருக்காரு. உள்ளுக்கு இருக்கிறதுனாலதான் சொல்றாரு எடுத்து போட்டுறாதீங்கன்றாரு. ஒருவேளை பரிசுத்த ஆவி போயிருந்தாருன்னா, ஆண்டவரே மறுபடியும் எனக்கு பரிசுத்த ஆவி கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு. கரெக்டா? He is not asking God to give him back the Holy Spirit. But he is saying, please don't take the Holy Spirit away from me. It means the Holy Spirit is still in him. பரிசுத்த ஆவி இன்னும் உள்ளதான் இருக்காரு. எல்லாம் கவனிங்க. பாவம் செஞ்சுட்டு பாவ அறிக்கை செய்யறாரு தாவீது. அப்ப பாவம் செஞ்ச பிறகு கூட பரிசுத்த ஆவின் உள்ள இருந்தாரு, இருப்பாரு, இருக்கிறாரு. ஆனா நான் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன், அவரு உள்ள துக்கப்பத்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. அப்படியா? வசனம் சொல்லுதே, சவுலை விட்டு ஆவியானவர் விலகினார், செம்சனை விட்டு ஆவியானவர் விலகினார். ஒண்ணு சொல்றேன், நீங்க தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து if you continue sinning, பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாரு. ஒரு காலம் வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து துக்கப்பட்டு கிரீஃப் ஆகி நீங்க செய்யற பாவத்தை சுட்டி காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதை செய்யாத மனம் திரும்பு, இதை செய்யாத மனம் திரும்புன்னு சுட்டி காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதையும் கேட்காம செம்சனை போல சவுளை போல நம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே இருந்தோம்னா ஆவியானவர் இருக்க மாட்டாரு. புரிதுங்க என்ன சொல்றேன்னு? நீங்க தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கீங்க, எப்படி இருப்பாரு? கூட இருக்க மாட்டாரு. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான், ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அந்த காலகட்டம் வரைக்கும் உங்க கூட இருப்பாரு. அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாரு? உங்க கூட இருக்க மாட்டாரு, உங்களை விட்டு விலகிடுவாரு. அப்படிதான் வசனத்துல வாசிக்கிறோம், சங்கீதத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தா எடுத்து போட்டுறாதீங்க. இப்ப நீங்க பரிசுத்த ஆவி, நீங்க கொஞ்சம் பாவம் செய்றீங்க, பாவத்தை தொடங்குறீங்க, பரிசுத்த ஆவி விலகிட்டாருன்னா உங்களை யாரு திருத்துறது? உங்க மனசாட்சி உங்கள்கிட்ட பேசுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம மனசாட்சி நல்லதுதான் பேசும். உங்க மனசாட்சி என்ன தெரியுமா சொல்லும்? பரவாயில்ல, பாவம் செய், உலகத்துல யாரு தான் பாவம் செய்யல. பேசுமா மனசாட்சி? ஆமாப்பா சார், பேசிட்டு தான் இருக்கு. ஆமா பேசும். பரவாயில்ல, நீயே ஒரு பலவீனமான பாண்டம், நீ ஒரு பலவீனமான பாத்திரம், ஆண்டவர் திரும்பி வர்ற வரைக்கும் நீ பாவம் செஞ்சுட்டே தான் இருப்ப. எங்க வசனத்துல இருக்கு அந்த மாதிரி? இப்படி நம்மளுக்கு கேட்டிருக்கோம்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நீங்களே ஒரு பலவீனமான ஆளு, ஆண்டவர் திரும்பி வர்ற வரைக்கும் நீ பாவம் செஞ்சுட்டே இருப்பீங்க. நானும் பைபிள்ல தேடி தேடி பாக்குறேன், அப்படி ஒரு வசனமே கிடையாது. இதெல்லாம் ஆள் நம்மளுக்கு சும்மா சொல்லி அவங்களும் தொடர்ந்து பாவம் செய்யறதுக்கு, நம்மளும் தொடர்ந்து பாவம் செய்ய வைக்கிறதுக்கு இப்படி வசனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. வசனம் அப்படி சொல்ல கிடையாது. அல்லேலூயா. எவன் ஒருவன் தேவனுடைய வித்து இருக்கிறதோ அவன் தொடர்ந்து பாவம் செய்வது இல்லை.
He will not, those who have the seat of God in him, he will not continue sinning. அவன் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். நம்மள இப்ப நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். ஒரு காலத்துல செஞ்ச பாவத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த காலத்துல அதை செஞ்சு இப்ப நம்ம செய்யறது இல்லைல்ல. மனம் மாறிக்கிட்டே இருக்கிறோம், மனம் திரும்பிட்டே இருக்கிறோம். அவ பரிசுத்த ஆவியானவர் காட். அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. அவரை குறைச்சு பார்க்காதீங்க. பிதா பெரியவர். நம்பர் 1 பிதா இருக்கார், நம்பர் 2 ஜீசஸ் இருக்கார், நம்பர் 3 பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னா நீங்க பிரிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். இவங்க 3 பேரையும் வேற லெவல்ல நம்ம பிரிச்சுட்டோம்னா ட்ரினிட்டியை பத்தி பேச முடியாது, திருத்துவத்தை பத்தி நீங்க பேசவே முடியாது. ஏன்னா திருத்துவம் என்ன சொல்லுது? மூவரும் ஒருவரே. அப்படிதான் திருத்துவம் சொல்லுது. இவன் 3 பேரை பிரிச்சுட்டோம்னா எப்படி ஒருவரா இருக்க முடியும்? ஏன்னா எல்லாத்துக்கும் வேற வேற வல்லமை இருக்கு, வேற வேற லெவல்ல இருக்கிறாங்கன்னா நீங்க ஒன்னா ஆக்க முடியாது. மூவரும் ஒருவரே. The Holy Spirit is God. இதெல்லாம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்று மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அப்பதான் உங்களால அவரை ஆராதிக்க முடியும், அப்பதான் உங்களால அவர்கிட்ட ஜெபிக்க முடியும். இல்லைன்னா உங்களால முடியாது. ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அவர் தேவனுங்க. அவர் உயிரோடு இருக்கிற தேவன், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன். அவர் பரிசுத்த ஆவியானவர் God. He is God. Hallelujah. சரி, அடுத்தது பாருங்க. 5வது உங்க நோட்ஸ்ல பாருங்க. 5வது தமிழ்ல வாசிங்க. 5வது sin against him carries eternal consequences. வாசிங்க 5வது. நோட்ஸ்ல 5வது வாசிங்க. அவருக்கு எதிரான பாவம் நித்திய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அவருக்கு விரோதமாய் செய்யற பாவம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இது நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, இது என்னதான் அர்த்தம் பாஸ்டர்? வாசிங்க மத்தேயு 12வது அதிகாரம் வசனம் 31, 32. முதல் 31 வாசிங்க. மத்தேயு 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மறுபடியும் வாசிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. If you sin against the Son or the Jesus, your sins will be forgiven. If you sin against the Holy Spirit, your sin will not be forgiven. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? ஏன் மனுஷகுமாரனுக்கு நம்ம விரோதமாய் பாவம் செஞ்சா நம்ம பாவம் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சா நம்ம பாவம் மன்னிக்கப்படாது? ஏன் அப்படி சொல்லப்பட்டது? என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே. என்ன நினைக்க? ஜூலி சொல்லுங்க. வாட் யூ திங்க்? என்ன காரணம்? ஜூலி இருக்கிறீங்களா? இருக்கும் பாஸ்டர். தெரியல பாஸ்டர், நோ ஐடியா. சரி, வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. என்ன காரணம்? மனுஷகுமாரனுக்கு பாவம் செஞ்சா பாவம் மன்னிக்கப்பட்டுரும், பரிசுத்த ஆவியானவருக்கு பாவம் செஞ்சா பாவம் மன்னிக்கப்படாதான். என்ன அர்த்தம் அது? வாட் டு யூ திங்க்? ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. மனுஷகுமாரன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ தானே பாஸ்டர் சொல்றாங்க? ஆமா. ஏன்னா அவரு தானே நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாரு. அதனால அவரு பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்மளோட பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பும்படி நம்மள திரும்ப அவங்க மீட்டு கொண்டு வராங்க. சோ மீண்டும் நம்ம அந்த பாவங்களை
தெரிஞ்சும் கூட சிலர் செய்வாங்க, சிலர் தெரியாமலும் செய்யறாங்க. இருந்தாலும் அந்த பாவம் வந்து தெரிஞ்சு செய்யற பாவமாக இருக்கிறது. அதனால அவர் அந்த பாவம் மன்னிக்கப்படாதுன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். ஓகே, வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்றேன் பாஸ்டர். ம் ஓகே. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம கூட வந்து அவர் ஒரு மனுஷனா இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல அவரு குறிச்சினாச்சும் பேசியிருந்தா ஆம், அவர் வந்து நம்மள அவர் மனசுனா தெரியும். ஸோ அவர் செய்யறாரு பார்க்க முடியும். ஸோ அப்பா காட் வந்து நம்ம மன்னிக்கிறாங்க. பட் ஹோலி ஸ்பிரிட் வந்து ஹி இஸ் காட். ஒன்னு வந்து ஹி இஸ் காட். அண்ட் தென் அவர் வந்து ஒருத்தர் உங்க மூலியமா தான் வெளிப்படுத்துவாரு அவரோட என்னத்த சொல்றது செய்யறது எல்லாமே. ஸோ நம்ம வந்து அது வந்து அறியலைன்னா அது ஹோலி ஸ்பிரிட், அது காட் ஹோலி அறியாம நம்ம அத வந்து மாக் பண்றதோ இல்ல தவறா பேசுறதோ அது வந்து கடவுள் வந்து forgive பண்ணப்பட்டது. ஐ மீன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ரஃப்லி அந்த மாதிரி ஐ ரைட். திங்க் லைக் தட். சரி, வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. இன்னொரு ஆளு. வாட் டஸ் இட் மீன்? இஃப் பாஸ்டர் இஸ் அவரு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டாருங்கள. துக்கப்படுத்துறா நம்ம பாவம் மன்னிக்கப்படாது, அப்படியா? பாவம் மன்னிக்கப்படும். அவரை நம்ம துக்கப்படுத்த கூடாது இல்ல, அவரை வேதனைப்படுத்த கூடாது. இப்பதான் வசனம் சொல்லுது பாவம் மன்னிக்கப்படாதுன்னு. இப்பதான் வசனத்துல வாசிச்சோம், பரிசுத்த ஆவியினருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு வசனம் எழுதியிருக்கு. அது உண்மை. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார் பாஸ்டர். சரி. பரிந்து பேசுகிறவரா இருக்கும்போது பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா அவரை வந்து நம்ம குற்றம் சொல்லும் போது ஆஹ் அவரை வந்து நம்ம குற்றம் சொல்லும் போது வந்துட்டு நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவர் அவர் இருக்காரு. ஆனா அவருக்காக யாருமே இல்ல. அப்படித்தானே பாஸ்டர் வரும். நம்மளுக்காக அவர் இருக்காரு பரிந்து பேசுறதுக்கு. இது நான் மறந்துட்டேன் பாஸ்டர். தெரியும் நான் மறந்துட்டேன், வர மாட்டேங்குது எனக்கு. வெரி குட், வெரி குட். எல்லாரும் குட் ட்ரை. ராஜேஷ் வந்து கரெக்டா சொல்றாங்க, கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க, கரெக்டா சொல்றாங்க. சரி, நான் உங்களுக்கு ஒன்று ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தவறு பண்ணிட்டீங்க, அரசாங்க விரோதமாய் ஒரு தவறு பண்ணிட்டீங்க. ஓகே, இப்ப கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க உங்களை, கோர்ட்டுக்கு போகணும், நீங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னுக்கு போய் நிக்கணும். இப்ப நீங்க தவறு பண்ணிட்டீங்க, நல்லா உங்களுக்கு தெரியுது நீங்க தான் அந்த தவறை பண்ணீங்க. நீங்க போய் தனியா போய் என்ன செய்ய முடியாது, அங்க வாதாட முடியாது. வாதாடுவதுக்கு உங்களுக்கு லாயர் ஒண்ணு தேவை. இப்ப அந்த கோர்ட் ரூம்ல வந்து மெஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ் இருப்பாரு, லாயர் இருக்கிறாரு, நீங்க இருக்கிறீங்க. கிரிமினல் ஆகிய நம்ம இருக்கிறோம், ஜட்ஜ் அங்க லாயர் இருக்கிறாரு, ஜட்ஜ் இருக்கிறாரு. இப்ப இந்த ஜட்ஜ் தான் இந்த லாயர் தான் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கும் ஜட்ஜுக்கும் பிட்வீன் நிக்கிற ஆளு இந்த லாயர் தான். அவர் தான் இப்ப உங்களுக்கு பரிந்து பேச போறாரு. எப்படியாவது இதுல இருந்து உங்களுக்கு தப்பு செய்யணும். இப்ப இந்த லாயர் தான் உங்களை காப்பாத்தணும். நீங்க நம்பி இருக்கிறதெல்லாம் அந்த லாயர் தான். அந்த லாயரையே பாக்குறீங்க. ஏன்னா ஜட்ஜ் வந்து லாயர் என்ன சொல்றாரோ அதை தான் ஜட்ஜ் கேட்பாரு. ஆமா இல்லையா? லாயர் வந்து சரியான எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூஃப் பண்ணி எல்லாம் கரெக்டா பண்ணாருன்னா ஜட்ஜ் வந்து ஒரு சரியான தீர்மானத்துக்கு வந்துருவாரு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருவாரு. இப்ப உங்களுக்காக பரிந்து பேசுற லாயர்கிட்டயே உங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்காய் பரிந்து பேசுகிற லாயர்கிட்டே உங்களுக்கு பிரச்சனைன்னா இதுக்கு மேல யாரு உங்களுக்கு பரிந்து பேச போறா? விளங்குதா என்ன சொல்ல வரேன்னு? உங்களுக்காக வாதாடுகிற லாயர்கிட்டே உங்களுக்கு பிரச்சனைன்னா அந்த கோர்ட் ரூம்ல வேற யாரு உங்களுக்கு பேச முடியும்? அப்ப நீங்க கேஸ் தோத்து போவீங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். இங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர் பாவம் மன்னிக்கப்படாத அர்த்தம் என்னன்னா, உங்களுக்காக வாதாடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறவரும் ஜெபத்தை பிதாவின் இடத்துல உங்களுக்காக ஜெபிக்கிறவரும் உங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர்கிட்டே நீங்க விரோதமாய் பாவம் செய்தா வேற யார் உங்களுக்கு பரிந்து பேச போறா? விளங்கிருச்சு என்னன்னு? You are in the court now. The judge is there. You are the criminal. You have a lawyer. The lawyer is fighting the case behalf of you.
and you're completely trusting the lawyer. You're depending on him completely, believing that he is going to help you out. He's going to bring you out from all this case. He is fighting for you day and night. The lawyer is going to save you now. But if you're going to stand against the lawyer, then who is going to fight the case for you now? Who will stand between you and the judge? அதான் கேள்வி. அதே போல the Holy Spirit is fighting for you day and night. The Holy Spirit is making you holy. The Holy Spirit is crying for you, is praying for you. But if you're going to stand against the Holy Spirit, there is no one to help you anymore. There is no one to fight for you. There is no one to stand between you and God. விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? நம்மளுக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர்கிட்டே நம்ம பாவம் செஞ்சா வேற யாருங்க உங்கள்கிட்ட பரிந்து பேச முடியும்? வேற யாரும் பேச முடியாது. இயேசுவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மள்கிட்ட பரிந்து பேசுறாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவர்கிட்ட விரோதமாய் பாவம் செய்யறோம். வேற யார் பேச போறா? இப்ப நம்மளுக்கு இருக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்தா உங்க பாவம் மன்னிக்கப்படாது. அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதீங்க. Any question? Yeah, one question. In 1 John 2:1, 1 John 2:1, my little children, I'm writing this to you so that you will not sin. But if anyone does sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. போட்டிருக்காங்க. இப்ப இங்க வந்து ஜீசஸும் அட்வொகேட்டா தான் இருக்காருன்னு தானே மீனிங் பாஸ்டர்? ஆமா, ஆனா எங்க இருக்கிறாரு? இப்ப உங்களுக்கு அட்வொகேட்டா கொடுத்தது யாரு? ஃப்ரம் த பிகினிங் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்கு அட்வொகேட்டா இருந்தாரு. ஃப்ரம் த பிகினிங், அது நோ டவுட். இப்பயும் பிதாவின் வலது பக்கத்துல அமர்ந்திருந்து ஹீஸ் பிரேயிங், இஸ் லைக் உங்களுக்காக இன்டர்சிட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ் ட்ரூ. பட் இந்த பூமியில இப்ப யாரு இருக்கா உங்களுக்கு பரிந்து பேசுறதுக்கு? Who is in this earth now? Jesus is in heaven. Yes, பரிசுத்த ஆவியானவர். Jesus is in heaven. But who is here now? Who is preparing you for the second coming? Who is preparing the church? Why the Holy Spirit is given to us? The Father and Jesus, they are in heaven. Who is with you now? It's only the Holy Spirit. But if you're going to sin against somebody that is with you, someone that is preparing you for the second coming, someone is preparing you to the path of holiness. But if you're going to stand against him, who is going to fight for you? Who is going to help you now? அதான் பாயிண்டிங். அதனால பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் இருங்க. வசனம் இருக்குல்ல, மீட்பின் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாம இருங்க. Till the day of redemption, don't grieve the Holy Spirit. Why? If you're going to grieve the Holy Spirit, then who is going to stand for you now? புரியுதுங்களா Sadhana? Sadhana, you understand? Yes, Pastor, yes. All right. So no doubt what you say in John, 1 John chapter 2 verse 1, no doubt that Jesus is நம்மளோட அட்வொகேட்டா இருந்து நம்மளுக்கு உதவி செய்றார். That's true. But who is helping us now? Who is helping us now? அவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமக்க வந்தாருங்க. He died for our sin. Holy Spirit, he didn't die for your sin. Holy Spirit, he came to make you holy. Why? Without holiness, no one can see God. அந்த மத்தேயு 12வது அதிகாரம் 31 32 அதான் அதோட அர்த்தம். வேற யாருமே இல்லை உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அதனால பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தொடர்ந்து பாவம் செய்யாதீங்க. Don't continue sinning. தொடர்ந்து பாவம் செய்யாதீங்க. ஒரு வேளை விரோதமாய் தேவனுக்கு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிக்காதீங்க. உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்கிட்ட எதிர்த்து நிக்காதீங்க. எதிர்த்து நிக்காதீங்க. எதிர்த்து நின்னீங்கன்னா உங்களுக்காக வாதாடுவதற்காக, உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்காக உலகத்துல வேற யாருமே இல்லை. So be careful. Never say anything against the Holy Spirit. பாவம் செய்யலாம், பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை, பாவம் செஞ்சுதான் ஆகணும்னு இல்லை. ஒருவேளை நம்மளோட பலவீனத்தினால் நம்ம பாவம் செய்யலாம்.
ஆனா பரிசுத்த ஆவியினருக்கு விரோதமா செய்யாதீங்க. சில பேர் பரிசுத்த ஆவியினர் என்ன பண்றாங்க? தூசித்து பேசுறாங்க, பரிசுத்த ஆவியனுக்கு விரோதமாய் பேசுறாங்க. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா who is going to fight for you now? உங்களுக்கு இருக்கிறதே பரிசுத்த ஆவியனர் மட்டும்தான், வேற யாருமே இல்லை இந்த உலகத்துல. இப்ப நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரும்போது உங்களை ரட்சிக்கிறதுக்கு வரல. ரட்சிக்கிறதுக்காக வந்தாரு, வருவாரு? இல்ல இல்ல. செல்வேஷன் முத வருகையிலே செல்வேஷன்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. 2வது வருகிறது பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் வராரு. அன்னைக்கு கிருபையை நீங்க பார்க்க மாட்டீங்க. You won't see God's grace on the second coming. So why Jesus is coming back again? Judgment day. Judgment day. Salvation was given when the first coming. When he came the first time, he came and gave salvation, and he said, this is the way of salvation. This is how you need to prepare yourself. But the second coming is coming like the judge, a mighty hero, a mighty warrior. He is coming to judge the world. உலகத்தை நியாயம் தீர்க்கும்படிதான் வராரு, மன்னிக்கிறதுக்கு வரல. அப்ப அவர் வர்றதுக்கு முந்தி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. சரி, அடுத்தது போலாம். அடுத்தது வாசிங்க. 6வது பாயிண்ட் நினைக்கிறேன். வாசிங்க. பாயிண்ட் நம்பர் 6. He is distinct from the Father and the Son. தமிழ் என்ன போட்டிருக்கேன்? வாசிங்க. அவர் தந்தை மற்றும் மகனிலிருந்து வேறுபட்டவர். அவர் வேறுபட்டவர். இஸ் த டிஸ்டிங்க் பர்சன். பரிசுத்த ஆவியானவர் வேறுபட்டவர். ஏற்கனவே மிந்தி இப்படிதான் எனக்கு கத்து கொடுத்தாங்க ஆரம்ப நாட்களில. ட்ரினிட்டியை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா வெரி சிம்பிள்னாங்க. வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ட்ரினிட்டி. எப்படின்னு கேட்டேன். உங்களை பாருங்க அப்படின்னாங்க. சரி, என்ன பாக்குறேன்? ஒரு மனுஷனை எடுத்துக்கலாம். ட்ரினிட்டியை மனுஷனை எடுத்துக்கிட்டா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்போ உங்க மனைவிக்கு நீங்க யாரு? ஹஸ்பண்ட், கணவர். சரி. உங்க அம்மாக்கு நீங்க யாரு? மகன். சரி. உங்க பிள்ளைக்கு நீங்க யாரு? அப்பா. பாருங்க, 3 ரோல் இருக்கு உங்கள்கிட்ட, ஆனா ஒரே பர்சன் தான். சொல்லி கொடுக்கும் போது கொஞ்சம் சென்ஸா தான் இருக்கு. எங்க அம்மாக்கு நான் மகன், என் மனைவிக்கு நான் கணவன், என் பிள்ளைகளுக்கு நான் தகப்பன். 3 காரியம், 3 ரோல். ஒரு ஆளா இருந்து 3 ரோல் பிளே பண்றேன் நான். இதுதான் ட்ரினிட்டி என்று கத்து கொடுத்தாங்க. இல்ல, தவறு. ஏன் பாஸ்டர் தவறுன்றீங்க? இது உண்மைனா நான் ஒரு நபர் தான். நான் டிஸ்டிங்கா இருக்க முடியாது. நான் தனியா ஒரு தனி நபரா இருக்க முடியாது. நான் ஒரு நபர் பிளேயிங் 3 ரோல்ஸ், 3 பர்சனாலிட்டிஸ், 3 ரோல்ஸ். நான் தனி நபர் கிடையாது. அப்ப ட்ரினிட்டி அப்படி புரிந்து கொள்ள கூடாது, தவறு. ட்ரினிட்டி என்பது 3 நபர், 3 பர்சன், 3 இண்டிவிஜுவல் பர்சன். நான் அதை உங்களுக்கு படம் போட்டு காமிக்கிறேன் பிறகு. பரிசுத்த ஆவியானவர் அவர் வித்தியாசமானவர், தனிமையானவர். நான் காமிக்கிறேனே. நம்ம ட்ரினிட்டி போறதுக்கு முன்பாக இதை நான் உங்களுக்கு காமிச்சேன்னா then you will be able to understand. அந்த படத்தை இப்ப காமிக்கிறேன். then you all see. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? Can you see? இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? Can you see? Right, good. தெரியுது. இப்ப இதான் ட்ரினிட்டி. இப்ப இந்த ட்ரினிட்டியில யாரை பாக்குறோம்? த ஃபாதரை பாக்குறோம். கரெக்டா? இங்க சன்னை பாக்குறோம், இங்க ஹோலி ஸ்பிரிட்டை பாக்குறோம். இதான் காட் ஹெட்னு சொல்லுவோம் நம்ம. The Father, it's not the Son. The Son, it's not the Holy Spirit. The Holy Spirit, it's not the Father. ஆரம்பத்துல எப்படி கத்து கொடுத்தாங்கன்னா வெரி சிம்பிள்ங்க. அவர் மேல பிதாவா இருந்தாரு. சரி. உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு பிதா மனுஷனாய் மாறி கீழே வந்தாரு, இயேசுவா மாறிட்டாரு. ஓ சரி. இயேசு மரித்து போனோன்னு ஆவியா மாறிட்டாரு. அப்படிதான் கத்து கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஆளுதான் 3 ரோல். ராங், தவறான டாக்டரின், ராங் டாக்டரின். அவர் தகப்பனா இருந்தாரு. தகப்பனா இருந்தவர் இயேசுவா மாறி கீழே வந்தாரு. ஓ சரி.
அவர் இயேசுவா வந்து மரித்து மேல போனா ஆவியா மாறிட்டாரு, இப்ப ஆவியா இருக்கிறார். அதான் ட்ரினிட்டி. தவறு, வசனம் அப்படி சொல்ல கிடையாது. அதை நம்ம பார்க்க போறோம். இஸ் த டிஸ்டிங் பர்சன். அவர் தனிப்பட்டவர். Father is not the Son. The Son is not the Holy Spirit. The Holy Spirit is not the Father. இவங்க எல்லாமே மூவரும் தனி நபர். அதுக்கு நான் ப்ரூஃப் பண்றேன். தனி நபர். உள்ளுக்கு பாருங்க, உள்ளுக்கு ஒரு டிராவிங் இருக்கு. The Father is God. The Son is God. Holy Spirit is God. Three of them is one. 3 person, one God. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு. கெட்சமனி தோட்டத்துல ஆண்டவர் ஜெபிக்க போனார். எத்தனை பேர் இஸ்ரேல் போயிருக்கீங்க? சரி, ப்ரே பண்ணிங்க. இந்த வருஷம் ஆக்சுவலி எனக்கு ஒரு இஸ்ரேல் ட்ரிப் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப் கொண்டு போனேன். இந்த வருஷம் இஸ்ரேல் ட்ரிப் ஒன்று இருக்கு. ப்ரே பண்ணிங்க. இந்த சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சண்டை ஓயும்னு நான் நம்புறேன். அப்படி ஓஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் 1ஆம் மாசம் இஸ்ரேல் நான் ஒரு ட்ரிப் செய்யறேன். யாரெல்லாம் இஸ்ரேல் போலியோ என் கூட வாங்க, நம்ம போயிட்டு வரலாம். சொல்லும் போதே உங்க மூஞ்ச பாக்குறேன். அப்படியே பரிதாபமா இருக்கு. போகணும்னு ஆசையா தான் இருக்கு பாஸ்டர். ரொம்ப நாள் கனவு பாஸ்டர். எனக்கு உங்க மூஞ்ச பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தேவைகளை சந்திப்பாரு. ரைட், போயிட்டு சந்தோஷமா இஸ்ரேல் இருந்துட்டு நம்ம வரலாம். சரி, கெட்சமனி தோட்டத்துல ஆண்டவர் ஜெபிக்கிறார். யார்கிட்ட ஜெபிச்சாரு சொல்லுங்க? யார்கிட்ட ஜெபிச்சாரு? பிதா கிட்ட. பிதா கிட்ட ஜெபிச்சாரு. was praying to the Father. அநேக நேரம் பிதா கிட்ட ஜெபிப்பாரு. அவர் இருக்கும் போது பிதாவையே நோக்கி பார்ப்பாரு. இப்ப இவங்க சொல்ற மாதிரி அவர் பிதாவா இருந்தாரு. உலகத்தின் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷனாய் மாறி கீழே வந்தாரு. சரி, பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு உயர்த்தெழுந்து போனா இப்ப ஆவியா மாறிட்டாரு. அதான் ட்ரினிட்டின்னு சொன்னா, கெட்சமனி தோட்டத்துல அவர்கிட்டயே ஜெபிச்சுக்கிறாரா? இது எப்படி வரும்? இப்ப உங்களெல்லாம் விளங்குற மாதிரி சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டைம்ல ஒன்னும் இல்லைங்க, ட்ரினிட்டி ரொம்ப திருத்துவம் ரொம்ப ஈஸிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படி? அவர் பிதாவா இருந்தாரு, இயேசுவா மாறினாரு, அப்புறம் ஆவியா மாறிட்டாரு. தவறு. இவங்க மூன்றும் தனிப்பட்ட நபர். ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருந்தா பிதா கிட்ட ஜெபிக்கிறாருன்னா அவர்கிட்டே ஜெபிச்சுக்கிறாரா? சரியா வரலையே. அப்ப இயேசு பிதா கிட்ட ஜெபிக்கிறாருன்னா இயேசுன்னு ஒருத்தர் தனியா இருக்கிறாரு, பிதாவானவர்னு ஒருத்தர் தனியா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்று தண்ணீர்ல இருந்து வெளியே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இப்ப அப்ப பரிசுத்த ஆவியானவர் வேற எங்கேயோ இருக்கிறாரு. கரெக்டா? ஹோலி ஸ்பிரிட் வேற எங்கேயோ இருக்கிறாரு. பிதாவானவர் அந்த 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 வாட்டர் பேப்டிசம்லயே நம்ம ட்ரினிட்டி அழகா புரிஞ்சுக்கலாம். எடுத்துக்கணும், எடுங்க. மத்தேயு 3ஆவது அதிகாரம், Matthew chapter 3. Verse 13. அப்பொழுது Sorry, யோவானால் 16 வாசிங்க. 16 வாசிங்க. 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இப்ப இங்க 3 நபரை பாக்குறோம். ஞானஸ்தானம் எடுக்கிற இயேசுவை பாக்குறீங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றத பாக்குறோம், பிதா பேசுறத பாக்குறோம். ஆமா இல்லையா? அப்ப இத பார்க்கும்போது என்ன விளங்கிக்கிறோம்னா, இவங்க 3 பேரும் தனி நபருங்க. 3 பேரும் தனி நபர், இண்டிவிஜுவல் பர்சன். அதான் ட்ரினிட்டி. அதான் ட்ரினிட்டி. அதுக்கெல்லாம் வசனம் நிறைய இருக்கு. வசனம் நிறைய இருக்கு. ஏற்கனவே நம்ம வாசிச்சோம்ல, நம்ம ஆதியிலே பூமி இருளாய் இருந்தது, அதுல ஆவியானவர் அசைவாடினார். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் வசனம் 26 என்ன சொல்லுது? வாசிப்போம். ஆதியாகமம் 1:26. Genesis chapter 1 verse 26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும்
பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். கவனிங்க, இங்க எங்க நீங்க வாசிச்சாலும் பன்மையை தான் வாசிப்பீங்க, ஒருமையில வாசிக்கவே மாட்டீங்க. ஒருமையான வசனமே இல்லைங்க. let us அப்படின்னா சிங்குலர் இல்ல, புளூரல் இங்க. ஆமா இல்லையா? அப்ப அங்க ஒரு நபர் இல்ல, ஒரு நபருக்கு மேல இருந்திருக்கிறாங்க. இருந்ததுனாலதான் let us create the mankind. let us create the mankind. அப்படின்னா ஒரு நபர் இல்ல, more than one person. ஒரு நபருக்கு மேல இருந்தாங்க. மனிதனை படைப்போமாக, படைப்பேன்னு சொல்லியிருக்கணும், படைப்போன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன நம்ம வாசிக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ட்ரீனிட்டி எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம். ட்ரீனிட்டி என்ன புரிஞ்சுக்கிறோம், மூன்று தனி நபர். வாட்டர் பேப்டிசம்ல சிம்பிளா பாக்குறோம். இயேசு கிறிஸ்து தண்ணீர்ல இருந்து எழும்பி வராரு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு, பிதாவானவர் பேசுறாரு. அப்ப மூன்றும் தனித்தனி நபர். இட் இஸ் நாட் த சேம் பர்சன். 3 person 1 God. மூன்று நபர்கள் ஒரே தேவன். அது எப்படி பாஸ்டர் சாத்தியம்? அதுக்கு பிறகு சொல்றேன் எப்படி சாத்தியம். மூன்று நபர் ஒரே தேவன். புரியுதுங்களா? மூன்று ரோல் பிளே பண்ணல கடவுள். வந்து மூன்று ரோல் பிளே பண்ணல. அவர் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாருலாம் சொல்லக்கூடாது. கடவுள் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு, எல்லா இடத்துலயும் இருப்பாருலாம் சொல்லக்கூடாது. அப்படி அல்ல. இருப்பாரு, அவரு எல்லா இடத்துலயும் இருக்கிறவர், ஒம்னி பிரசன்ஸ். அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிற தேவன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ட்ரீனிட்டி பார்க்கும்போது தனி நபர். அதே போல பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு தனி நபர். அவர் தனித்து எல்லா காரியத்தையும் இயங்கக்கூடியவர். நம்ம ஏற்கனவே வாசிச்சோம்ல, அவருக்குன்னு ஒரு தனி வில் இருக்கு. அவர் வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு தேவன். அவர் தனித்து இயங்க முடியும். மத்திய 28:19 வாசிங்க. மத்திய 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். மூன்றும் தனியா பிரிக்கிறாங்க பாருங்க. மூன்றையும் தனியா பிரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஆமா இல்லையா? இப்ப போயிட்டு பாஸ்டர் சஞ்சய் வராரு, பாஸ்டர் சஞ்சயோட மனைவி வராங்க, பிள்ளைங்க வராங்க. நீங்க ஏர்போர்ட்ல போயிட்டு பாஸ்டர் சஞ்சயையும் அவங்க மனைவியையும் அவங்க பிள்ளைங்களையும் ஏத்திக்கிட்டு வாங்க, அவங்கள போய் பிக் பண்ணுங்க, அப்படிதானே சொல்லுவோம். இப்ப மூன்று நபரும் அங்க இருக்கும். பாஸ்டர் சஞ்சயை மட்டும் ஏத்திட்டு வாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என் மனைவி பிள்ளையும் ஏர்போர்ட்ல விட்டு என்ன மட்டும் ஏத்திட்டு வந்துடுவீங்க. அதுங்களா போன்னு விட்டுட்டு எப்படி சொல்லணும்? பாஸ்டர் சஞ்சய் அங்க இருப்பாரு, சரி மனைவி பிள்ளைகள் விட்டுருவோமே. இப்ப என் கூட வேற ஆளு, இப்ப எஸ்தர் வரீங்க, என் கூட குச்சு ட்ரேஸா வரீங்க. இப்ப பிரின்சி வீட்டுக்கு போறோம். பிரின்சி சொல்றாங்க அவங்க கணவர்கிட்ட, இங்க பாருங்க கவனமா போயிட்டு பாஸ்டர் சஞ்சய் ஏத்திட்டு வந்துருங்க. அவர் என்ன பண்ணுவாரு? மனைவி சொல்ல தட்டாத ஒரு நல்ல ஒரு புருஷன், அழகா வந்து என்னை மட்டும் கூட்டிட்டு போயிடுவாரு. இதுங்க ரெண்டையும் விட்டுருவாரு அம்போன். ஒரு ஆள் பிரின்சி கேட்டாங்கன்னா, ஏன் 2 பேரையும் விட்டுட்டு வந்தீங்க? நீ என்ன சொன்ன? நீ ஏன் மாத்தி மாத்தி பேசுற? நீ என்ன சொன்ன? சஞ்சய் மட்டும் தானே ஏத்திட்டு வர சொன்ன, சஞ்சய் மட்டும் ஏத்திட்டு வந்தேன். இப்ப என்ன சொல்லணும்னா, சஞ்சய் ஏத்திட்டு வாங்க, குச்சு ட்ரேஸாவை ஏத்திட்டு வாங்க, எஸ்தரியை ஏத்திட்டு வாங்க. மூன்று தனி நபர். அப்படித்தானே சொல்லணும். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஒருவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடு. பிரிச்சு பிரிச்சு பேசுறத நம்ம பாக்குறோம். ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா, அவர் ஒரு தனி நபருங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். அவர் தனி நபர். அவர் அப்படியே ஒன்னா சேர்க்காதீங்க. ஒரே தெய்வம் தான், ஆனா அவர் தனி நபர். அவரால் தனித்து எல்லா காரியம் இயங்க முடியும். அவர் கடவுளுங்க. அவரு நான் சொல்ல சொல்ல ஏதோ ஒரு 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 ஆவி நான் உணர்றேன் உள்ளுக்கு. மேபி ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போல. நான் அதை சொல்லும் போது அவர் குஷி ஆகிறாருன்னு நினைக்கிறேன் நான்.
Every time when I say Holy Spirit is God, I think he's feeling so happy, he's joyful, he's laughing maybe. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளைங்க வந்து என்ன குறித்து படிக்கிறாங்க, நான் தேவனை ஏத்துக்கிறாங்க, என்னை ஆராதிக்கிறாங்க, என்னை துதிக்கிறாங்கன்னு அதை அவர் உணர்ந்து ஹீஸ் ஹாப்பி, சந்தோஷப்படுறாரு. அதை நான் உணர்றேன் ஆவியில. அவர் ஒரு தனி நபர், அவர்னால எல்லாமே தனித்திருந்து செய்ய முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து தனித்திருந்து இந்த பூமியில எத்தனையோ அற்புத அதிசயங்களை செய்தாரோ, அதே போல ஆவியானவர் தனித்திருந்து செய்ய முடியும். அவர் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். அவர் இன்னொரு வசனம் வாசிங்க, யோவான் 14வது அதிகாரம் வசனம் 26. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யாரு சொல்றா இத? யாரு சொல்றாரு? யாரு? இப்ப வாசிச்சீங்களா? யாருங்க சொல்றா இந்த வசனத்தை? பிதாவின் நாமத்தினால் இயேசு சொல்றாரு. இயேசு சொல்றாரு. ஆமா இல்லையா? இயேசு சொல்றாரு. இங்கே 3 நபரை நீங்க பாக்குறீங்க. இப்ப வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. என் நாமத்தினாலே. யார் நாமத்தினால? இயேசு சொல்றாரு. ஜீசஸ் இஸ் சேயிங். வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. 3 நபரை, தேங்க்யூ. 3 நபரை பாக்குறோமா? இயேசு சொல்றாரு, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி. 3 நபரை பிரிச்சுல பேசுறாங்க. ஏன்? பரிசுத்த ஆவி டிஸ்டிங்க் பர்சன். அவர் தனித்திருந்து செயல்படுகிறவர். வசனங்களை வாசிக்கணும், தெளிவா வாசிச்சோம்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து புரிய வரும். அவர் தனித்திருந்து செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் ஒருவரே, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு தேவன். ஆனா 3 பர்சனாலிட்டிஸ் இல்ல, 3 நபர், 3 இண்டிவிஜுவல் பர்சனுங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறாங்க. இப்ப இல்ல, ஆரம்பத்துல இருந்து, ஃப்ரம் த பிகினிங். இப்ப அடுத்தது உங்களோட பேஜ் பாருங்க. பேஜ் நம்பர் எத்தனை? ட்ரினிட்டி கொஞ்சம் படிப்போம். இப்ப நம்ம இதோட சேர்த்து ட்ரினிட்டியை கத்து கொடுத்தா உங்களுக்கு விளங்கிடும். பேஜ் நம்பர் 7. சாரி, பேஜ் இல்ல, பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 7ல பாருங்க. இப்ப ட்ரினிட்டியை கொடுத்து கத்துக்க போறோம். இப்ப முதலாவது என்ன கத்துக்கிட்டோம்னா, பரிசுத்த ஆவியானவர் இஸ் டிஸ்டிங்க் பர்சன். அவர் தனித்து இயங்கக்கூடிய ஒரு தெய்வம். இப்ப அடுத்தது ட்ரினிட்டி. இந்த ட்ரினிட்டி வந்து திருத்துவத்தை குறித்து லாஜிக்கா என்னால ப்ரூஃப் பண்ண முடியாது. என்னால மட்டும் இல்ல, யாருனாலும் ப்ரூஃப் பண்ண முடியாது. இது லாஜிக்கா எப்படி, இது எப்படி ஆகும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3 ஆனா 1. எப்படி? இதை நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன். ஏத்துக்காத. நான் என்ன செய்ய முடியும்? என்னால ப்ரூஃப் பண்ண முடியாது லாஜிக்கா. இப்ப சாதா தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. God turned water into wine. எப்படிங்க லாஜிக்கா ப்ரூஃப் பண்றது? சொல்லுங்க. யாராவது ப்ரூஃப் பண்ண முடியுமா? சரி, கண்ணியின் வயிற்றுல இயேசு கிறிஸ்து கருதரிக்கிறார். எப்படிங்க லாஜிக்கா ப்ரூஃப் பண்ணுவீங்க? ஒரு கணவனும் மனைவியும் இணைந்தா, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தாதான் ஒரு கரு உண்டாகும். ஆமா இல்லையா? ஒரு கரு உண்டாகும். ஆனா எந்த ஒரு இணைப்பு இல்லாம, ஆண் துணை இல்லாம மரியாள் வந்து ஒரு கருதரிக்கிறாங்க. she is conceived without man's help. how could it possible? இதை எப்படி நான் ப்ரூஃப் பண்ண முடியும்? லாஜிக்கா ப்ரூஃப் பண்ண முடியாது. அதே போல ட்ரினிட்டி என்ன செய்ய முடியாது? லாஜிக்கா நம்ம ப்ரூஃப் பண்ணவே முடியாது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 23 வாசிங்க. ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 23. இப்ப ட்ரினிட்டி குறித்து நம்ம கத்துக்கிட்டு வரோம். ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 23. அப்பொழுது ஆதாம், இவள் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான்.
24 இது அடுத்த நி- வருஷம் பாஸ்டர். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். போதும். என்னங்க இது? இந்த வசனம் சரியான வசனமா தவறான வசனமா? எப்படிங்க 2 மாம்சம் ஒரே மாம்சமாகுது? வசனம் என்ன சொல்லுது? அவங்க இருவரும் ஒரே மாம்சம் ஆயிட்டாங்க. எப்படி? 1 + 1 எத்தனைங்க? 1 + 1 எத்தனை? 2, 2. ஆமா இல்லையா? 1 + 1 is 2. ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்லுது? 1 + 1 is 1. 1 + 1 is 1. எதை குறிக்குது? மன ரீதியில யூ ஆர் ஒன், அன்புல யூ ஆர் ஒன். இங்க பிளஷ பத்தி பேசல. ரெண்டாவது, ஆதாமுடைய விழா எலும்புல இருந்து எடுத்து படைக்கப்பட்டவதான் ஏவா. 2 body become 1. 1 heart, 1 unity, 1 mindset, 1 thinking, 1 plan. Everything is agreement, everything is unity. Disagreement இல்ல இங்க. உங்க கால்குலேட்டர் எடுத்துட்டு எடுங்களேன், உங்க கால்குலேட்டர் எடுங்களேன். உங்க கால்குலேட்டர் எடுத்துட்டு, யாராவது கால்குலேட்டர் போன்ல இருந்தா கூட கால்குலேட் பண்ணுங்க. 1 × 1 × 1. அதோட பதில் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. 1 × 1 × 1. பதில் என்ன சொல்லுங்க? என்னங்க? 1 தான் பாஸ்டர். 1 தான். எங்க சொல்லுங்க, என்ன பதில்? 1 பாஸ்டர். எப்படி 1 வருது சிஸ்டர்? 1 × 1 × 1. எப்படி? 1 × 1 × 1 is 1. எப்படி? 3 டைம்ஸ் பண்றோம், ஆனா 1. இத லாஜிக்கா நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியாது. எல்லாமே லாஜிக்கா ப்ரூஃப் பண்ணணும்னா தேவன் மேல நம்பிக்கையே தேவையில்லைங்க. நம்மளுக்கு விசுவாசத்துக்கு இடம் இல்ல. வசனம் ப்ரூஃப் பண்ணுது. வசனம் என்ன ப்ரூஃப் பண்ணுது? இவங்க மூவரும் வித்தியாசமான தனிப்பட்ட நபர்கள் என்று பைபிள் சொல்லுது, ப்ரூஃப் பண்ணுது. we know the 3 of them are individual person. ஒரே நபர் கிடையாது, 3 நபர்கள். இந்த 3 நபரும் ஒன்று. எப்படி அது? 1 × 1 × 1 is 1. மூன்றும் ஒருவரு. இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்றேன்னு. எத்தனை பேர் முட்டை சாப்பிடுறீங்க வீட்டுல? முட்டை இல்லாத வீடே கிடையாது. ஏன்னா முட்டை தான் காப்பாத்துது நம்மள. ஏதோ சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியலையா, ஒரு முட்டையை எடுறா, முட்டையை அடிச்சு உடைச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய, முடிஞ்சு போச்சு. என்ன சமைக்கிறோம்னு தெரியல, எல்லா வீட்லயும் முட்டை தான் இருக்கும். எதை மறந்தாலும் முட்டையை மறந்துடாதீங்க. ஏன்னா ஈஸி சமைக்கிறதுக்கு. டாப்புன்னு அப்படியே உடைச்சு ஒரு கிண்டுட்டா முடிஞ்சு போச்சு. எங்க வீட்டுல ஒரு 3 நாளா சாடின் குழம்பே ஓடிக்கிட்டு இருக்கு. 3 நாளா ஓடுது சாடின் குழம்பு. இன்னைக்கு ஒய்ஃப் சொன்னாங்க, இன்னைக்கு கூட சாடின் குழம்பு தான், இததான் 3-4 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க அதையே இதை வேற சொல்றேன். இன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல, நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன். சாப்பாடு என்ன இருக்கோ அதை சாப்பிடுறேன். மிந்தி அப்படி இல்லை. இப்ப மாறிட்டேன். மிந்தி அப்படி இல்லை. மிந்தி நான் பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டேன், புதுசா ஏதாவது வேணும் எனக்கு. இப்ப மாறிட்டேன்னு சொல்றதோட என் மனைவி மாத்திட்டாங்க. அல்லேலூயா. மாறிதான் ஆகணும், வேற வழி இல்லை. குடும்பம் ஓடணும்னா மாறிதான் ஆகணும். அப்ப சொல்லிட்டாங்க, இன்னைக்கும் சாடின் குழம்பு தான், சரி முட்டை மட்டும் வாங்கிருங்க. இந்த முட்டையை பாத்தீங்கன்னா 1 egg, ஒரே முட்டை. ஆனா 3ஐயும் தனியா உங்களால பிரிக்க முடியுமா? முடியாதா? ஓட தனியா பிரிக்க முடியும், அந்த வெள்ளை முட்டையை தனியா உங்களால பிரிக்க முடியும், மஞ்ச கருவை தனியா உங்களால பிரிக்க முடியும். முடியுமா? முடியாதா? அப்ப 3 இருக்கு. அதோடைய தோல் இருக்கு, ஷெல்வ் இருக்கு, அதோடைய வெள்ளை முட்டை இருக்கு, அப்புறம் மஞ்ச கரு இருக்கு. 3 இருக்கு. இது 3 இருக்கு. அது எக்ஸ்ன்னுவீங்களா, எக்னுவீங்களா? முட்டைகள் 3 இருக்கு பாஸ்டர். ஓடு இருக்கு, வெள்ளை முட்டை இருக்கு, மஞ்ச முட்டை இருக்கு, உள்ளுக்கு முட்டைகள் என்று சொல்லுவீங்களா? எக்ஸ் அப்படியே சொல்லுவீங்க? எக்ன்னு தான் சொல்லுவோம். எப்படி? அதை மட்டும் ஏத்துக்கிறோம், அதை ஏத்துக்கிறோமே.
ட்ரினிட்டி என்பது 3 நபர் ஒரே கடவுள். ஒரு முட்டையை வச்சு நம்ம கடவுளை பேசக்கூடாது தான், எனக்கு பேசும்போது பிடிக்காது. ஒரு முட்டையை வச்சு அவ்வளவு பெரிய தேவனுக்கு நான் உதாரணமா பேசக்கூடாது. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. முட்டையை தனித்தனியா பிரிக்கிறோம்னா ஒரே முட்டை தானே, ஒரே தேவன். அவர்னால முடியாது என்ன இருக்கு? அவர்னால முடியாதது ஒன்றுமே இல்ல. முஸ்லிம் சொல்றாங்க நம்மளுக்கு வந்து 3 கடவுள் இருக்கிறாங்க. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க நம்மளுக்கு 3 கடவுள் இருக்காங்க. நம்மளுக்கு 3 கடவுள் இல்ல, ஒரே கடவுள் தான். நம்மளுக்கு 3 கடவுள் இல்ல, அப்படி வசனத்துல எங்கேயுமே போடல. நம்ம போலிசெஸ்டிக் இல்ல, நம்ம மோனோதெஸ்டிக்ஸ். அப்படின்னா நம்மளுக்கு ஒரே கடவுள் தான், 3 கடவுள் கிடையாது, ஒரே கடவுள். இந்த 3 கடவுள்லாம் வந்தது வந்து சில தவறான உபதேசங்கள் வந்தது. வாசிங்க 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 7 வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 7. 1 John chapter 5 verse 7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3. பிதா, ஒரு நிமிஷம் அப்படியே கரெக்டா வாசிக்கணும். அத பரலோகத்துல சாட்சி இடுகிறவர்கள் 3. யார் அந்த 3? வாசிங்க. பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 3 ஒன்றாய் இருக்கிறாங்க, ஒரே கடவுள். பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3. இதா வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். வசனம் தெளிவா போட்டிருக்க. 3% testifies in heaven. 3%, 3 நபர். பரலோகத்துல 3 நபர் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் வசனம் 4 வாசிங்களேன். உபாகமம் 6வது அதிகாரம் வசனம் 4. Deuteronomy chapter 6 verse 4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வசனம் 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கவனிங்க, நான் ஒரு வார்த்தை போட போறேன் இப்ப உங்களோட செட் பாக்ஸ்ல. இதை நீங்க எழுதி வச்சுக்கணும். யூதர்களுக்கும் பழைய ஏற்பாடுல உள்ள யூதர்களுக்கு வந்து ஒரே கடவுள் தான், யாவே மட்டும்தான் கடவுள். இந்த உபாகம் 6வது அதிகாரம் வசனம் 4, 5 இருக்குல்ல, இத வந்து அவங்க மனப்பாடமா சொல்லுவாங்க. ஒரே தேவன் தான், வேற எந்த தேவன் இல்லை. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா செட் பாக்ஸ்ல போடுற பாருங்க, இப்ரூலே போடுறேன், அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஷம்மா இஸ்ராயல் அடோனாய் எலோஹினோம் அடோனாய் எக்காத். ஷம்மா இஸ்ராயல் அடோனாய் எலோஹினோ அடோனாய் எக்காத். அப்படின்னா ஒரே தேவன் தான், யாவே தேவன், அவர் ஒருவர் மட்டும்தான். யூதர்கள் 3 கடவுள் நம்ப மாட்டாங்க. நம்மளுக்கு 3 கடவுள் இல்ல, 3 நபர், ஒரே தேவன் தான் நம்மளுக்கு. அவங்க ட்ரினிட்டியை நம்ப மாட்டாங்க. They don't believe in Trinity. They said no, Jehovah is just one God. Yahweh is just one God. There is no any other God. He is just alone. This is a confession of the Jews. யூதர்களுடைய அறிக்கை இது, யூதர்களுடைய அறிக்கை. அந்த காலத்துல வந்து கொஞ்சம் யூதர்களுடைய சரித்திரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அந்த காலத்துல வந்து ஞானஸ்தானம் எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த காலம் மாரி நம்ம மேல தலை மேல கையை வச்சு யாரும் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்துல. உதாரணத்துக்கு சொல்றேன்னு, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கரெக்டா? 3 of them saved and baptized. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க. 3000 பேருக்கா வந்து பேதுருவும் சீடர்களும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க?
சாத்தியம் இல்லைல்ல. அப்ப எப்படி ஞானஸ்தானம் பெறுவாங்க? எப்படி ஞானஸ்தானம் பெறுவாங்கன்னா, தொட்டி இருக்கும், தண்ணி தொட்டி. அதுக்கு வந்து எபிரேயர் மொழியில மிக்குவா அப்படின்னுவாங்க. MIKVAH, MIKVAH, மிக்குவான்னு வாங்க. மிக்குவானா தண்ணி தொட்டி. கர்த்தரை ஏத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணி தொட்டிக்குள்ள இறங்கி அவங்களே என்ன பண்ணுவாங்க, 3 தர இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ள இறங்குவாங்க. என்ன வார்த்தை? தொட்டிக்குள்ள இறங்கிட்டு ஷம்மா, இஸ்ராயல், அடோனாய், எலோஹினு, அடோனாய் எக்காத் சொல்லிட்டு தங்களே தண்ணிக்குள்ள 3 முறை உள்ள போய் வெளியே வருவாங்க. அதான் ஞானஸ்தானம். அதான் ஞானஸ்தானம். ஒவ்வொரு இஸ்ரேல் வீட்டுல, குறிப்பா ஒவ்வொரு யூதர்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும், தண்ணி தொட்டி, மிக்குவா. அந்த வாட்டர் டேங்க் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. Why they need to have a water tank outside the house? What is the purpose? என்ன காரணம்? சில காரணத்தை சொல்றேன். நம்பர் 1, இந்த மிக்குவா இருக்கிற காரணம் தங்களை சுத்திகரிக்கும்படி, for them to cleanse themselves. மிக்குவா இருக்கும், தண்ணிக்குள்ள இறங்கி தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வாங்க. பாயிண்ட் நம்பர் 2, யூதர்களிலே இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு யூதர்களுக்குள்ள. அந்த குரூப் மட்டும்தான் யுத்தத்துக்கு போவாங்க. அவங்க யுத்தத்துக்கு போயிட்டு யுத்தத்தில் உள்ள ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, பொருட்கள்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஒருவேளை இந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுல உள்ள தங்கமோ வைரமோ நல்ல பொருட்களோ எல்லாத்தையும் மறுபடியும் தங்களுடைய தேசத்துக்கு கொண்டு வருவாங்க. சில நேரம் யுத்தம் செய்கிற இடம் வந்து நிறைய விக்கிரங்கள் இருக்கும், ஆனா தங்கத்தினால் செய்யப்பட்ட விக்கிரங்கள் இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதெல்லாம் மிக்குவா பண்ண முடியுமோ, எதெல்லாம் தண்ணிக்குள்ள கொண்டு போய் வெளியே கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் மிக்குவா பண்ணுவாங்க. ஏன்? தண்ணிக்குள்ள இறங்கி வெளியே வரும் பொழுது நீங்க சுத்தமாயிட்டீங்க. அதானே ஞானஸ்தானம். when you baptize yourself, the old thing is gone and everything become new. அப்ப கொண்டு வர பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னா மிக்குவா பண்ணுவாங்க. வீட்டு வெளியே இருக்கிற தண்ணி தொட்டியில நல்லா, அந்த தண்ணி தொட்டியில வந்து நல்லா உள்ளுக்கு போயிட்டு வெளியே கொண்டு வரும்போது அது சுத்திகரிக்கப்படும். எதெல்லாம் தண்ணீர்னால மிக்குவா பண்ண முடியும் அதை அக்கினியில போட்டு எரித்து தங்களுக்கு சொந்தமா எடுத்துக்கொள்வாங்க. ஒவ்வொரு யூதன் வீட்டுல தண்ணி தொட்டி இருக்கும், மிக்குவா. 1வது தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள, 2வது யுத்தத்திலிருந்து கொண்டு வந்த பொருட்களை சுத்திகரிக்க, 3வது இந்த பெண்களுக்கு வந்து அந்த மாத இது இருக்கும். அந்த மாதம் இருக்கும்போது வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்க. அந்த மாத இது முடிந்த பின்பு அவங்க தங்கள் தண்ணிக்குள்ள முடிந்த பிறகு தண்ணிக்குள்ள இறங்கி தங்களை மிக்குவா பண்ணிட்டு தங்களை சுத்திகரித்துட்டு தங்களை சுத்தமாக்கிட்ட பிறகு வீட்டு உள்ளுக்கு போவாங்க. இதான் அந்த காலத்துல யூதர்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய ஒரு முறை. This is the culture. அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து மேசியா வந்து அவரும் தேவனு, பரிசுத்த ஆவியானவர் தேவன், யாவையும் தேவன் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? ஃப்ரம் த பிகினிங் அவங்களுக்கு ஒரே தேவன் தான். நம்மளும் அதான் சொல்றோம், ஒரே தேவன் தான், 3 நபர், 3 person, 1 God. அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சீடர்களை ஏற்றுக்கொள்ளலையே, தெரியுமா உங்களுக்கு? சீடர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. சீடர்களை ஏற்றுக்கொள்ளாததுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சிசேரியா பிலிப்பாய்க்கு கொண்டு போவார். அந்த வசனத்தை வாசிங்க. சிசேரியா பிலிப்பாய்க்கு இவர்களை கொண்டு போவார். ஏன்னா சீடர்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. மத்தேயு 16வது அதிகாரம் வசனம் 13 வாசிங்க. Matthew chapter 16 verse 13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். 14. அதுக்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். வசனம் 15. அப்பொழுது அவர்,
நீங்கள் எங்களை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். வசனம் 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சரி, 17. என்ன போதும் இயேசு அவனை நோக்கி, போதும் சிஸ்டர். இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, சிசிரியா பிலிப்பாய் என்ற ஒரு இடத்துக்கு சீரர்களை கர்த்தர் கொண்டு போறாரு. ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு? இது வந்து the northern part of Israel. northern part of Israelல இருக்கிற ஒரு இடம் சிசிரியா பிலிப்பாய். ஏன் இங்க சிசிரியா பிலிப்பாய்க்கு கர்த்தர் கொண்டு போறாரு? இந்த சிசிரியா பிலிப்பாய் வந்து நிறைய விக்கிரங்கள் நிறைந்த இடம், நிறைய விக்கிர கோயில்கள் இருக்கும், நிறைய ஐடல்ஸ் டெம்பிள் நிறைய இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அங்க வந்து ஒரு கடவுளை வணங்குவாங்க. அந்த கடவுள் எப்படி இருக்கும்னா, அந்த விக்கிரம் எப்படி இருக்கும்னா, பாதி மனுஷனும் பாதி ஆடா இருக்கும். அந்த சிலை பாதி மனுஷனும் பாதி ஆடு, அப்படிப்பட்ட ஒரு விக்கிரத்தை அந்த இடத்துல வணங்குவாங்க. நிறைய விக்கிரங்கள் இருக்கு, நிறைய ஐடல், நிறைய கோயில், சுத்தி நிறைய கோயில் இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்த கூட வந்து பிசாசினுடைய சிங்காசனம் கூட சொல்லுவாங்க. அந்த இடத்த பிசாசினுடைய சிங்காசனம் இல்ல பாதாளம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கோயில்கள், விக்கிர கோயில்கள். அதுல ஒரு கோயில் வந்து பாதி மனுஷன் பாதி ஆடு, அப்படிப்பட்ட ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை வழிபாடு படிச்சுவாங்க, வணங்கி வருவாங்க. அந்த வழிபாடுல ஒரு ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஆண்கள் வந்து ஆடுகளோடு தவறான உறவு வச்சுக்குவாங்க. they will intercourse with the goat. ஆடுகளோடு தவறான உறவு வைத்துக்குவாங்க. அது வந்து அந்த வழிபாடுல அவங்க ஆராதனையில அது ஒரு 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 பாகம். இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியம் அந்த இடம் முழுவதும். அப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு சீடர்களை. பாண்டவர் கொண்டு போயிட்டு கேக்குறாரு, சுத்தி பார்க்க சொல்றாரு. சீடர் எல்லாம் சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நிறைய கோயில்கள் இருக்கு. கிரேக்கர்களுக்கு வந்து த ஜென்டைல்ஸ், கிரேக்கர்களுக்கு வந்து இவங்கதான் கடவுள். பாரு, எத்தனை கடவுள் வச்சிருக்கிறான், நிறைய கடவுள் இருக்கு அவனுக்கு. ஜென்டைல்ஸ், புறஜாதி, அவங்களுக்கு வந்து இவங்க எல்லாமே கடவுள். சரி, ரோமர்களுக்கு வந்து யாரு கடவுள்? சீசர் தான் கடவுள். அவங்களுக்கு சீசரை தான் கடவுளா வணங்குவாங்க. பாண்டு சொல்றாரு, கிரேக்கர்களுக்கு நிறைய கோயில் இருக்கு, இது அவங்களுக்கு கடவுள். சீசர், ரோமர்களுக்கு சீசர் தான் கடவுள். உங்களுக்கு நான் யாருன்னு கேட்கிறாரு. ஏங்க, இவ்வளவு நாள் கூட இருந்த கர்த்தர் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கிற காரணம் என்ன? சீடர் மனதிற்குள்ள ஒண்ணு இருந்தது, என்ன தெரியுங்களா? யாவை மட்டும்தான் தெய்வம். இப்ப அதை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ரகசியத்தை கொடுக்குறாரு. உடைக்கணும், அவங்க ஹார்ட்டை உடைக்கணும், அவங்க மைண்டை உடைக்கணும். இப்ப இயேசுவும் கடவுள் அவங்க ஏத்துக்கணும். இப்ப வரைக்கும் அவங்களுக்கு யாவே மட்டும்தான் கடவுள். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, கிரேக்கரனுக்கு கடவுள் இருக்கு, ரோமர்களுக்கு கடவுள் இருக்கு, நான் யாரு உங்களுக்கு? ஒருத்தன் சொல்றான் நீங்க தான் எலியா, தன் சொல்றான் நீங்க தான் யோவான் ஸ்நானகன், தான் தின்றான், அப்படி எல்லாம் ஒரு ஆளா சொல்றாங்க. இயேசு பேசாம இருக்காரு. கடைசியா பேதுரு ஒண்ணு சொல்லுவார், ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவகுமாரன். உடனே ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுரு இது நீ சொல்லலப்பா, பரத்துல இருந்து ஒரு வெளிப்பாடு உனக்கு வந்திருக்கு. அன்னைக்குதான் நான் நம்புறேன், அன்னைக்குதான் சீடர்களுக்கே தெரியும் இயேசு கிறிஸ்துவும் கடவுள். He is God. இப்ப பிதாவானவர் கடவுள், ரைட்டு. இயேசு கிறிஸ்து கடவுள், எல்லாத்துக்கும் தெளிவு வந்துருச்சு, ரைட்டு. இயேசு கிறிஸ்து போன பிறகு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தெக்கோஸ்து நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் வராரு. பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இப்ப பரிசுத்த ஆவியானவரும் கடவுள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பரிசுத்த ஆவியானவரும் கடவுள்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்ன பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் கடவுள்னு அவங்களுக்கு தெரியாது. எப்ப பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல வர ஆரம்பித்தாரோ அப்பதான் சீடர்களுக்கு தெரியும், ஓ, ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ காட். யாவே இஸ் காட்,
ஜீசஸ் இஸ் காட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். 3 நபர் ஒரே கடவுள், ட்ரினிட்டி. இன்னும் சில வசனத்தை நம்ம வாசிப்போம். இதுல எபிரேயர்ல அழகா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப பேதுருவை பார்த்து கடவுள் எல்லா சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, நான் யாரு? Who do you say I am? நான் யாருன்னு சொல்றீங்க? பீட்டர் சொல்லுவாரு, you are the Messiah, you are the son of the living God. அத எபிரேயர் மொழியில எப்படின்னா, அத்தாவு ஹா மிஷாக், அத்தாவு ஹா மிஷாக் அப்படின்னா, நீர்தான் அவர், you are he. அல்லேலூயா. you are he னா யாரு? நீங்க தான் யாவே, நீங்க தான் ஜெகோவா. you are he, அத்தாவு ஹா மிஷாக், you are he, நீர்தான் அவர். அப்பதான் அவங்களுக்கு தெரிந்தது இயேசு கிறிஸ்து கடவுள். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரும் கடவுள்னு அப்பதான் தெரிந்தது. சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. Elohim. Alright? Elohim. அவர் ஆண்டவர். எலோஹிம் கடவுள், ஒரே கடவுள். எலோஹிம். இந்த எலோஹிம் இருக்குல்ல, ELOHIM, எலோஹிம். இது ப்ளூரல், இது சிங்குலர் இல்ல, ப்ளூரல். அப்படின்னா ஒரு நபருக்கு மேலன்னு அர்த்தம். இந்த எலோஹிம் இது ஒருமை இல்ல, இது பன்மை. ஆல்ரைட்? எல் என்றால் ஒன்னுன்னு அர்த்தம், எல்லோஹோ என்றால் 2ன்னு அர்த்தம், எலோஹிம் என்றால் 3ன்னு அர்த்தம். நான் அப்படியே உங்களுக்கு செட் பாக்ஸ்ல போடுறேன். இது உங்க நோட்ஸ்ல இருக்கான்னு தெரியல, பட் எனிவே ஜஸ்ட் போட்டு செட் பாக்ஸ். ஓகே, உங்க செட் பாக்ஸ பாருங்க. எலோஹிம் என்ற ப்ளூரல், பன்மை. EL, எல் என்றால் இல் என்றால் 1, எல்லோஹோ என்றால் 2, எல்லோஹிம் என்றால் 3ன்னு அர்த்தம். 3 நபர், 3 person. எல்லோஹிம் என்றால் 3ன்னு அர்த்தம். ஒரு கடவுள் இல்ல. ஆண்டவர் பார்த்து அவர் எல்லோஹிம் அப்படி என்று சொன்னா, பிதா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறாரு. எல்லோஹிம், எல்லோஹிம் என்றால் 3ன்னு அர்த்தம், 3ன்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை அடோனாய், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடோனாய் கர்த்தர். எபிரேயர் பார்ட்ஸ்ல கர்த்தர், லார்ட்னு அர்த்தம். கர்த்தர், அடோனாய். அடோனா, இதையும் போடுறேன் உங்களுக்கு, இதையும் போடுறேன், எழுதிங்க, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பாருங்க, அடோனா. அடோனா, அடோனாய் ரெண்டும் நம்ம பார்க்கிறோம். அடோனானா சிங்குலர், ஒருமை. அடோனாய் என்றால் பன்மை என்ற அர்த்தம், புளூரல். 30 வாட்டி தான் அடோனா வந்திருக்கு எபிரேயர் புஸ்தகத்துல, 30 வாட்டி தான். 300 வாட்டி அடோனாய் வந்திருக்கு. அடோனானா ஒரு தேவன், ஒரு கடவுள், ஒரு நபர். அடோனாய்னா 3 நபர், 3 person. இதெல்லாம் எபிரேயர் புஸ்தகத்துல இருக்கு, பைபிள் இருக்கு, வேதத்துல இருக்கு. அப்ப 3 நபர் ஒரே கடவுள், 3 நபர் ஒரே கடவுள். சரி பாஸ்டர், நீங்க கொடுத்த எல்லாருமே புதிய ஏற்பாடாதான் இருக்கு. 3 நபர், 3 பழைய ஏற்பாடுல ஏதாவது ஒரு வசனம் வச்சிருக்கீங்களா? இருக்கு, வாசிங்க.
ஏசியா 48வது அதிகாரம் வசனம் 16 வாசிங்க. ஏசியா 48வது அதிகாரம் வசனம் 16. The book of Isaiah chapter 48 verse 16. ஏசியா 48:16. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். கவனிங்க, 3 நபர் இருக்காங்களா இங்க? 3 நபர் இருக்காங்களா? மறுபடியும் வாசிங்க. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற் கொண்டு, கர்த்தர் பேசுறாரு, இயேசு பேசுறாரு, நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். அங்கே நான் இருந்தேன். ஐ வாஸ் தேர். சரி, அங்கே நான் இருந்தேன். தொடர்ந்து. இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும், இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். Hallelujah. Even the book of Isaiah speaks about 3%. 3% இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேனே. Come near me and listen to this. From the first announcement, I have not spoken in secret. At the time it happens, I am there. And now the sovereign Lord has sent me and know me with his spirit. பழைய ஏற்பாட்டிலே சொல்லுது, ஆதியிலே 3 நபர்களும் அங்க இருந்தார்கள். 3 நபர்கள் அங்க இருந்தாங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வசனத்தை எடுத்துக்கிற முதல் இப்ப சில வசனங்களை வாசிக்க போகிறோம். ஒரே கடவுள் தான், 3 கடவுள் இல்லை, 3 நபர், ஒரே கடவுள். வாசிங்க. எபேசியர் 4:6 வாசிங்க. The book of Ephesians chapter 4 verse 6. எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஒரே கடவுள் தான் நம்மளுக்கு 3 கடவுள் இல்லை. மற்ற வசனங்களை வாசிக்கிறோம், 3 நபரை வாசிக்கிறோம். கரெக்ட்? ஒரே கடவுள், ஆனா 3 நபர்களை வாசிக்கிறோம். யாக்கோபு 2:19 வாசிங்க. யாக்கோபு 2:19. James chapter 2 verse 19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவரே. நம்மளுக்கு ஒரு கடவுள் தாங்க, 3 கடவுள் இல்லை. நம்மளுக்கு ஒரு கடவுள் தான், ஆனா 3 நபர். There's only one God. சரி, ரோமர் 3:30 வாசிங்க. ரோமர் 3வது அதிகாரம் 30 வசனத்துல நீங்க எழுதி வச்சுட்டு வாசிக்கணும்.
The book of Romans chapter 3 verse 30. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தினாலும் மூலமாய் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. God is one. There is only one God. யோவான் 6:27 வாசிங்க. John chapter 6 verse 27. தேவன் ஒருவரே. நல்லா கவனமா கேட்கணும். God is only one. There is only one God. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். தேவன் ஒருவரே. There is only one God. Alright. யோவான் 20:28 வாசிங்க. யோவான் 20:28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். யாரு கூப்பிடுறாரு? தோமா யாரு கூப்பிடுறாரு? இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு, என் ஆண்டவரே. So Jesus is God. ஆரம்பத்துல தேவனை பார்த்தோம். God is God. இப்ப Jesus is God பாக்குறோம் நம்ம. ரோமர் 9வது அதிகாரம் எடுங்க. The book of Romans chapter 9 verse 5 வாசிங்க. 9:5 வாசிங்க. பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இயேசு கிறிஸ்து தேவன். இப்ப யாவே தேவன் பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து தேவன் என்று நம்ம பாக்குறோம். 2 பேதுரு 1:1 வாசிங்க. 2 பேதுரு 1:1. 2 Peter chapter 1 verse 1. 1:1 ஆமா. நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, Simon Peter, servant and apostle of Jesus Christ, to those who through the righteousness of our God and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து தேவன் என்று பார்க்கிறோம். அடுத்தது நம்ம வாசிச்சோம்ல, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வசனம் 3-5. The book of Acts chapter 5 verse 3-5. Alright. பரிசுத்த ஆவியானவரோ தேவன் என்று நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் தேவன் என்று நம்ம பார்த்தோம். Alright. So மறுபடியும் அந்த படத்தை போட்டு உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். ட்ரினிட்டி இப்படிதான் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ட்ரினிட்டியை புரிஞ்சுக்கிறதுலாம் கஷ்டம். நீங்க நம்பணும். நம்பாதவங்களே என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்க நம்ப போறது இல்லை. Okay. So Trinity very simple. Idan Trinity. The Father is not the Son is not the Holy Spirit is not the Father. Alright. Anal the Father is God, Holy Spirit is God, the Son is God. This is Trinity. மூன்று நபர் ஒரே தேவன். மூன்று நபர் ஒரே தேவன். மூன்று தேவன் இல்லை நம்மளுக்கு. மூன்று நபர் ஒரே தேவன். இது எப்படி நம்ப முடியும்? நம்ப முடியல, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. காத்து இருக்கு. காத்த எல்லாரும் உணர்றோம். காத்து எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு யாராவது சொல்லுங்க பாக்குறேன். காத்து வருதுங்க. காத்த உணர முடியுதா இல்லையா? எங்க இருந்து வந்துச்சு? சரி, காத்த காமிங்கன்னா எப்படி காமிக்க முடியும்? ஊதி காமிக்கலாம். நான் கண்ணால பாக்கணும். நான் கண்ணால பார்த்து தான் நம்புவேன். நீ நம்பவே வேணாம், போ, என்னை விட்டு ஓடி போயிரு. நீ நம்பவே வேண்டாம். சில பேர் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன். அது விசுவாசமா? இயேசு கிறிஸ்து இன்ன வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. பைபிள் சொல்லுகிறது, அவரை கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் அவரை காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்மள அவரை பார்க்க முடியலன்னா நம்மளால உணர முடியுதுங்க. அவரை we can feel him. அவரோட அற்புத அடையாளங்களை பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவரை நம்மளால ஃபீல் பண்ண முடியாட்டு பார்க்க முடியாட்டு we can feel him. உணர முடியுது பரிசுத்த ஆவியானவரை நம்மளால. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தெய்வன்.
அல்லேலூயா. இதுல இருந்து யாரும் மாறவே முடியாது. ரட்சிப்பு திருத்துவத்துல தான் வந்துச்சு. ரைட், ரட்சிப்பு திருத்துவத்துல தான் வந்துச்சு. திருத்துவத்தின் மூலியமா தான் நடந்தது. மறுபடியும் திருத்துவம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. மறுபடியும் சொல்றேன், பிதாவானவர் தீர்மானம் எடுக்கிறார். 3 பேரும் தீர்மானம் எடுத்து என் ஜனங்களை எப்படியாவது ரட்சிக்கணும். திருத்துவம், Trinity has decided to save the world. Correct? The Trinity, the Father, the Son and the Holy Spirit, 3 of them decided to save the world. திருத்துவத்தின் மூலமா தான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரணும்னு திட்டம் வந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கேயும் திருத்துவம் இருக்கு, ட்ரினிட்டி இருக்கு. இருந்துச்சா இல்லையா? ஞானஸ்தானத்துல பிதா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பிதாவானவர் இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. Salvation happens, salvation came through Trinity. It happens through Trinity and it's going to take us back home with Trinity. திருத்துவத்தின் மூலியமா தான் ரட்சிப்பு ஆரம்பித்தது. திருத்துவத்தின் மூலியமா தான் ரட்சிப்பு நடந்தது. திருத்துவம் தான் நம்மளை மறுபடியும் தேவனிடத்துல கொண்டு போகுது. அல்லேலூயா. Salvation comes from the Trinity, happens through the Trinity and bring us home to the Trinity. மறுபடியும் சொல்றேன், Christian salvation comes from Trinity, happens through the Trinity and bring us home to the Trinity. Hallelujah. இன்னொரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 13-14 வாசிங்க. ஏன் இவ்வளவு வசனம் கொடுக்கறேன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய உறுதிப்படுத்துறேன். 2 கொரிந்தியர் 13-14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய ஒரு நிமிஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை. சரி, அடுத்தது தேவனுடைய அன்பு. சரி, அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். போதும். 3 இருக்காங்களா? 3 நபர் இருக்காங்களா இல்லையா? கிளியரா சொல்லுது, 3 நபர் இருக்காங்க. ட்ரினிட்டி. வேற என்ன வேணும் நம்மளுக்கு? சொல்லுங்க பாக்குறேன். வேற என்ன கன்ஃபார்ம் பண்ணும்? இவ்வளவும் நீங்க சொல்லி அவங்க நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. கேட்கிறவனை திருத்திடலாம், கேட்காத மாதிரி நடிக்கிறவனை திருத்த முடியுமா? சில பேர் டிராமா போடுவோம் பாருங்க, சொல்றதெல்லாம் கேட்கும், கேட்காத மாதிரி சும்மா அங்கிட்டு பார்த்துட்டு இருப்பாரு, ஆனா நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். அப்புறம் நம்ம தட்டுவோம், விளங்குதா? என்ன சொன்னீங்க? எல்லாம் சொன்னதெல்லாம் விளங்குனுச்சு உனக்கு, நீ டிராமா போடாத, நீ டிராமா போடுற, சொன்னதெல்லாம் தான் உனக்கு விளங்குனுச்சு. சோ இவ்வளவு காரியம் இன்னைக்கு எதை குறிக்குதுன்னு சொன்னா ட்ரினிட்டி குறித்து இவ்வளவு காரியம் இன்னைக்கு நம்மளை உறுதிப்படுத்துது. இன்னொரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம், டைம் ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 4 வாசிங்க. அழகா முதுவா வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 4. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒண்ணுதான். தொடர்ந்து 5வது வசனம். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. வரங்களிலே வித்தியாசம் இருக்கு, ஆவியானவர் ஒருவரே. வித்தியாசமான ஊழியங்கள் இருக்கு, கர்த்தர் ஒருவரே. வசனம் 6. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ட்ரினிட்டி இருக்கா இல்லையா? அதுல ட்ரினிட்டி இருக்கா? வெரி சிம்பிள். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. சோ இன்னைக்கு இவ்வளவு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரத்தோட இந்த கிளாஸ் முடியும். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இன்னொரு கிளாஸ்க்குள்ள நம்ம போவோம். எத்தனை பேருக்கு இந்த பைபிள் ஸ்டடினால ரொம்ப பெரிய பிளெஸிங்கா இருக்கு? சொல்லுங்க பாருங்க. ரொம்ப பெரிய பிளெஸிங்கா இருக்கு பாஸ்டர் இந்த பைபிள் ஸ்டடி வந்ததுல இருந்து. பிளெஸிங் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், சும்மா
நோ பேமெண்ட். அதே பெரிய பிளெஸிங் பாஸ்டர். அதே பெரிய பிளெஸிங். ரெண்டாவது இவ்வளவு ஆழமான காரியத்தை நம்ம கத்துக்கிறோமே, இதுவரை கேட்காத சில விஷயம்லாம் நம்ம கத்துக்கிறோம். கரெக்டா? இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்கல பாஸ்டர், வேற மாதிரி தான் கேட்டோம். ஆனா இப்ப கொஞ்சம் வேற மாதிரி நம்ம கேட்கிறோம் பாஸ்டர். அதனால ரொம்ப பெரிய பிளெஸிங் இருக்கு. சில பேர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க, கடவுளால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் நீங்க எங்களுக்கு பாஸ்டர். நான் அப்படி பார்க்கல. நான் எப்படி பாக்குறேன்னா, உங்களுக்கு எல்லாம் சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலைக்காரனா தான் நான் இருக்கேன். உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, போய் என் ஜனங்களுக்கு கத்துக் கொடு, என் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடு. அதுவும் ஃப்ரீயா கத்துக் கொடுக்க சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே காசு வாங்கி தான் கத்துக் கொடுத்தேன், மாத்தி விட்டாரு ஆண்டவர். இப்ப காசு வாங்கினதெல்லாம் போதும், ஃப்ரீயா கத்துக் கொடுன்னு சொல்லிட்டாரு. சரி ஆண்டவரே, கத்துக் கொடுக்குறேன். ரெண்டுமே பெரிய ஆசீர்வாதம் பாஸ்டர். ஆமென். தேங்க்யூ. சோ நிறைய காரியத்தை நம்ம கத்துக்கிட்டே வரோம். இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஒரு நாள் செகண்ட் கம்மிங்க கொடுத்து உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். நிறைய காரியம் இருக்கு நம்ம கத்துக்கிறதுக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ இவ்வளவு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம படிக்கிறோம். அடுத்த வாரம் கடைசி இன்னும் கொஞ்சம் இருக்கு அவரை பொறுத்து படிக்கிறதுக்கு. அது படித்து முடித்த பிறகு, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு புதிய பாடத்திற்குள்ள நம்ம வேகமாய் கடந்து போகிறோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா நான் ஜெபித்து முடிக்கிறது முன்பாக? எனி கொஸ்டின்ஸ்? ரைட். ஸோ திங்க் there's none. ஜெயிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து இந்த 2வது பாகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியா எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் உம்முடைய ஆசீர்வாதம் எப்போது எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இன்னும் நாங்க நெருங்கி 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 முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவர் மேலேயே நாங்கள் சார்ந்திருக்க, அவரே எங்களை சுமந்து நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். God, thank you so much for this beautiful opportunity that we are studying about you, Holy Spirit. Lord, Holy Spirit, you are my God. You are God, Holy Spirit. God, we're going to say this again and again. We're going to confess this again and again, that Holy Spirit is God, is my God, who lives in me, who guides me, who change me every day, who sanctify me, who blessing me, who taking me to the right path. Holy Spirit, we want to bless your name, Lord. God, Holy Spirit, we thank you for the sanctification, Lord. Holy Spirit, we pray and we thank you, Lord, for making us holy every day, Holy Spirit. Holy Spirit, we pray, please help us to overcome every temptation that we are facing daily. Sometimes we are struggling, Lord. We are struggling. We are finding it so difficult to stand against every temptation that is coming against us, Lord. But Holy Spirit, you are in us. You are in me. You are in us. You can give us all the strength for us to defeat every temptation that we face in our life, Lord. So we bless you, Holy Spirit. We love you, Holy Spirit. We praise you, Holy Spirit. We worship you, Holy Spirit. We glorify you, Holy Spirit. We magnify your name, Holy Spirit. We lift you up higher and higher, Holy Spirit. Oh, with all our heart, we bless you, Holy Spirit. In Jesus' name, இயேசுவின் நாமத்துல யாவையும் கேட்டு வணங்கி ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Amen.